தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் பேசுவதற்காக இந்திய குடியரசுக் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திருமிகு துர்வாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். ஜெய்வி. வணக்கம். வணக்கம். குடியரசுக் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி ஒரு பெருமைமிக்க கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோட தொடர்புடைய கட்சி. இந்த கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய சாதனைகள் என்னென்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்திய குடியரசுக் கட்சி என்பது பாபாசாஹேப் அம்பேத்கர் 1956 அவரால் உருவாக்கப்பட்டது. அவரால் உருவாக்கப்பட்டு இந்த கட்சியோட வரையறைகள், இந்த கட்சியோடைய பயலாளத்தை உருவாக்கிட்டு இந்த கட்சிக்கு கொடி, இந்த கட்சிக்கு சின்னம் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. உருவாக்கி இந்த காலத்தில் அவர் புத்த மதத்தை தழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு காலகட்டத்தில் இறக்காமல் மட்டும் இருந்தார்னா இன்றைக்கி குடியரசுக் கட்சி இங்கே எதிர்கட்சியாக இருக்கும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும். ஏன்னா குடியரசுக் கட்சி 85% மக்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பயலா, அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே பாபாசாஹேப் அம்பேத்கரை பார்த்து நாங்கள் அவங்க கூட இணைஞ்சு பயணம் செய்கிறோம், இது அரசியல் ஒற்றுமையை விட சமூக ஒற்றுமை முக்கியம், அதனால் சமூக ஒற்றுமைக்காக நாங்கள் அவங்க கூட இணைஞ்சு இந்த ஜாதியில்லா ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு பாபாசாஹேப் அம்பேத்கரை இது பண்ணோம். ஆனால் காலக்கூடமை என்னடான்னா அவர் இறந்து போயிடுறாரு. கட்சியெல்லாம் உருவாக்கிட்டு கட்சி 4 தான் ஏப்ரல் அறிவிக்கலான்னு இருக்கும்போது அவர் டிசம்பர் 6 இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அதுக்கப்புறம் அவரால் வழிமொழியப்பட்ட தலைவர் யாரானா தந்தை சிவராஜ், தந்தை என் சிவராஜ். அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலேயர் காலத்துலேயும் மேயராக இருந்திருக்காரு. 1945 சென்னை மாவட்டத்துடைய மேயராக இருந்திருக்காரு. நம்ம இருக்க சென்னை சட்டக்கல்லூரியுடைய முதல்வராக இருந்திருக்காரு. டெபுட்டி சிஎம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அந்த எம்எல்சினோ அந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்திய குடியரசுக் கட்சியுடைய முதல் தலைவர் அவர் தான், தமிழ்நாட்டை சார்ந்தவர், முதல் தலைவர். அவர் 62 காலம் வரைக்கும் குடியரசுக் கட்சி சரியான பாதையில் போயிட்டு இருந்து, அவர் காலத்துக்கு அப்புறம் அவருடைய பிறந்தநாள் அன்றி அவர் மறக்கிறார். அவர் இறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் 2 குழுவாக பிரிகிறாங்க. 2 குழுவாக பிரியும் போது தான் குடியரசுக் கட்சியுடைய வளர்ச்சி தோல்வியடையுது. ஏன்னா அது வரைக்கும் இந்திய குடியரசுக் கட்சி ஒன்று, அதுக்கு இன்னொரு பிரிவு என்னது இல்லை. அப்போ கோபுரக்கடை, கவாய், இவங்க 2 பேர் தான் கவாய் பிரிவு. ஏன்னா இந்த இருவரும் பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு தளபதிகள் போடணும். அதுக்கப்புறம் தந்தை சிவராஜுக்கு உடன் பயணம் பட்டவங்க. அப்போ தந்தை சிவராஜ் காலத்துக்கு பிறகு என்னன்னா 2 பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க, கோபுரக்கடை, கவாயின்ற. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா அந்த 2 தலைவர்களுக்கும் 2 பிரிவுங்க தமிழ்நாட்டில் உருவாகுது. குடியரசுக் கட்சியுடைய வீழ்ச்சி அங்கே தான் தொடங்க ஆரம்பிச்சிது. இல்லைன்னா குடியரசுக் கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லை எதிர்கட்சியாக இருக்குன்னா குடியரசுக் கட்சியுடைய பயலா தான் இன்றைக்கி எந்த கட்சி உருவாக்கினாலும் அந்த பயலா உபயோகப்படுத்தி தான் உருவாக்கப்பட்டது. ஏன் உத்தரப்பிரதேசில் பெகன்ஜி மாயாவதி இருக்காங்கன்னா அவங்க பிஎஸ்பின்னு ஒரு கட்சி மூலியமாக முதல்வர் ஆகிறாங்கன்னா, அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் உருவாக்கின மஞ்சவர் கன்சிராம் குடியரசுக் கட்சியிலேருந்து தான் போகிறாரு. இல்லை, குடியரசுக் கட்சியிலேருந்து தான் அவர் போயிட்டு அந்த பகுஜன் சமாஜ் ஆரம்பிக்கிறாரு. பகுஜன் சமாஜ் ஆரம்பித்து அவர் உத்தரப்பிரதேசம் 4 வாட்டி முதலமைச்சராக ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போது அந்த கட்சி கோட்பாடுகள் மக்களிடம் சொல்லி அவர் ஆட்சி பிடிக்கிறாரும் போது இங்கே உத்தரப்பிரதேசத்தை விட இங்கே ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சமுதாயத்தில் இந்த கொள்கையும் இதுவும் சேர்க்க முடியாத காரணம் இங்கே குழு அரசியல் ஆகிடுச்சு. அதனால் இங்கே அந்த கொள்கையும் கோட்பாடே சேர்க்க முடியாமல் செதிலுண்டு போயிட்டாங்க. இப்போ அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொல்லிக்கொண்டு பல குழுக்களாக பல பேர் தலைமையில் நிறைய குழுக்கள் இருக்குது. இதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லை, அப்புறம் என்னன்னா தன்னை பற்றி தற்பெருமையோட வாழணும்
அப்படின்ற போல ஒரு 100 பேர் சேர்ந்தா என்னை பார்த்து விஷ் பண்ணிட்டாங்க, என்னை தலைவராக ஏற்றுட்டாங்கன்னா நிறுவன தலைவராக நான் ஒரு தலைவராகிடுது. ஆனால் இவங்க அதை யோசிக்கணும், ஒரு சமூகத்துடைய பலத்தை வந்து பலவீனப்படுத்துகிறோன்றதை இவங்க யோசிக்கிறது இல்லை. ஒரு சமூகம் வந்து மற்ற சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ரூபா உதவி செய்து ஒரு தலைவனை உருவாக்குவாங்க. இங்கே ஒரு தலைவன் வீரியமாக இருக்கான்னா அந்த தலைவனை வந்து பலவீனப்படுத்துறதுக்கான வேலை தான் அது. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கும் அது உந்தல் சக்தி கொடுக்குது. யார் பலவீனப்படுத்த ஒன்று சேர விடக்கூடாது அதில் வந்து குறிக்கோளாக இருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை மக்கள், இவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து பெரும்பான்மை மக்கள். இந்த பெரும்பான்மை மக்களை வந்து எங்கடா ஒன்றிணைந்து இவங்க வந்து தேர்தல் பாதையில் வெற்றி கண்டுட்டாங்கன்னா இவங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டுரும். அதனால் என்னென்னா அதில் கண்ணும் கருத்தமாக இருக்காங்க திராவிட கட்சிகள். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அதுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தது. கக்கன் போன்றவர்கள்லாம் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தது. ஆனால் ஆளும் அரசாகட்டும் இதற்கு முன் இந்த அரசாகட்டும் பார்த்திங்கன்னா இந்த மக்களை வந்து ஓட்டு வங்கியாக மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க தவிர இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறது இது போல் எந்த ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு வரதில்லை. ஏன்னா இவங்க ஓட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இவங்க அதை ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு நடுவில் ஒருத்தர் நிற்பான். வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும் நடுவில் ஒருத்தர் நிற்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஜம்ஜான்னு சொல்லுவார். இன்ஸ்டாகிராம் சொல்லும்போது அவங்களுக்கு ஜம்ஜான்னு சொல்லுவார். அந்த ஜம்சான்னா நம்ம லோக்கலாக இவங்க சொல்லலாம் புரோக்கர்னாங்க. இவங்க என்ன சொல்கிறான்னா அந்த வேட்பாளரை வந்து இவன் சொல்லும்போது எப்படி சொல்லுவான்னா அண்ணன் வந்து இதை செய்வார் அதை செய்வார், நமக்கு எல்லாம் விடிவு காலத்தை கொண்டு வந்துடுவார் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து இவங்களுக்கு ஓட்டு போட ஆசையை தூண்டி இவங்ககிட்ட இந்த சொற்ப ஏதோ ஒரு பரிசு பொருளோ இல்லை பணமோ ஏதோ கொடுத்து அவங்கள ஓட்டு வாங்கி கொடுத்துடலாம். ஓட்டு வாங்கி கொடுத்து இவங்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்த பிறகு இவங்க வந்து அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடையில நின்று ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க. இவங்ககிட்ட மக்கள் சொல்லுவாங்க இந்த எங்கள் பகுதியில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஐயா இந்த பிரச்சனையை போய் நான் அண்ணன் கிட்ட சொன்னால் என்னை திட்டுவார். யார் எம்எல்ஏ ஆனவர் எம்பி ஆனவர் மினிஸ்டர் ஆனவர் அந்த ஓட்டு வாங்கும்போது என்ன சொல்லி சொன்னார் எல்லாம் செய்வார். அவர் நடுவில் இருக்கிற அந்த புரோக்கர் வேலை செய்தவர் அந்த ஓட்டு ஜம்ஜான்றவர் வந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை எங்கள் இடத்துல சொல்கிறது கூட அவருக்கு உரிமை இல்லை. அப்படி தான் அந்த மக்களுடைய நிலைமை இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையிற ஒரு சமயத்தில் இது போல ஆட்கள் உள்ளே வந்து அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வராங்க. எப்படி அவங்க வந்து விழிப்புணர்வு பற்றி மேலே வர கண்டிஷனில் ஒரு அவங்களுடைய வறுமையையோ அவங்களுடைய பலவீனத்தையோ ஏதோ ஒன்று பயன்படுத்தி அவங்கள பழைய நிலைக்கே. அதனால திராவிட கட்சிகள் வெற்றி கொள்கிறாங்கன்னா அந்த அவங்களுடைய பலவீனம் இவங்களுடைய வெற்றியாகுது. இப்படி தான் தமிழ்நாட்டில் போய்ட்டுருக்கு. இது இப்போ இந்தியா முழுக்க பரவுது. ஏன்னா இந்த அரசியல் வந்து மோசமான அரசியல். ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து யாராருக்கு வந்து வாக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போது அவங்க அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா பட்டா வச்சுக்கிறவன் பட்டதாரி நில சுமந்தாரர் ஜமீன்தார்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மதிப்பு இருக்கணும், அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கணும். அவன் எல்லாருக்குமே 18 வயது பூர்த்தி இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து வாக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுத்தாரு. வாக்குரிமை கொடுக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி சேரி பகுதியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கீழ்நிலை பகுதியாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட மிராசுதாரர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த மக்களை கையெழுத்து கும்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டவர் யாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லைன்னா இந்த மக்களை வந்து இந்த கொரோனா காலத்தில் விட்ட விஷக்கிருமிக்கு போல போட்டு அழிச்சு இந்த இடத்துலாம் காலி பண்ணிட்டு இந்த மக்களை எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க. இந்த வாக்குரிமையினால்தான் அவங்க உயிரோடு என்ன வச்சுலாம் மதிக்கிறாங்க. ஆமாம். தந்தை சிவராஜ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவங்களோட துணைவியார் தான் பெரியாருக்கு அந்த பெரியார் என்ற பட்டம் கொடுத்தவங்க. அந்த நேரங்களில் அந்த குடியரசுக் கட்சி இல்லைல்ல, அதுக்கு முன்னாடியே அவங்க அதை அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெடரேஷன் வந்து எஸ்சி ஃபெடரேஷன் சொல்லிட்டு இருந்தது. அதில் ஃபெடரேஷனில் வந்து அப்பயே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. 3 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. மக்களே ஆமாம் பட்டியல் மக்களே 3 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. மீனம்பாள் சிவராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேபுடைய சகோதரி தங்கைன்னு சொல்லுவார். இவங்க அண்ணன் சொல்லுவாங்க, அவர் தங்கைன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் நெருக்கமான. அப்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் மூலியமாக தான் பெரியார் இவங்களுக்கு நெருக்கமாக வராங்க. ஏன்னா பெரியார் ஒரு காலகட்டத்தில் சொல்லும்போது என்ன சொல்லலாம், நான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள ஒருவன் தகுதியான இருப்பான் என்றால் நான் அது அவர் டாக்டர் தான் சொல்லுவார். டாக்டர் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே வந்து தலைவனாக இருக்கிற ஒரு தலைவன் யாரானா பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்போ அப்படியாப்பட்ட அம்பேத்கருக்கு வந்து பெரிய ஒரு அரிய செயலை செய்ய முடியாத ஒரு செயலை செய்யும்போது ஒருத்தர் பெரிய மனுஷன் ஆகிறான்.
அந்த பெரிய மனுஷன் ஆகிறான்ல அந்த செயலை குறிக்கிறது தான் மாதாவரத்தில் வந்து ஒரு மகளிர் மாநாட்டில் பெரியாரை வரவழைச்சு அவங்கள கௌரவப்படுத்த விதமாக வந்து செயற்கரிய செயலை செய்வதனால் இன்று முதல் நீங்கள் பெரியார் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று அந்த இதில் வந்து மீனம்பாள் சிவராஜ் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது மீனம்பாள் சிவராஜ் வந்து அதை விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் பிற்காலத்தில் பெரியாரே தவறி ஏதோ ஒரு வார்த்தை விடும்போது அவங்க அதை காம்ப்ளிகேட் ஆகிடுது அந்த வார்த்தை. அப்போது பெரியார் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு, இல்லை இது நான் வந்து அந்த பழக்கத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுறாரு. இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த குழு மனப்பான்மை தமிழ்நாட்டில் இருப்பது போல் ஒன்றியம் முழுவதும் இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவுகிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த பரவலாக்கத்தின் மூலமாக மறுபடியும் பகுஜன் சமாஜ் கட்சி வெற்றி பெற முடியாத சூழல் வரும் என்று நினைக்கிறீர்களா, இல்லை வெற்றி பெற முடியும்? இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரியணையில் ஏறி 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னடான்னா, பகுஜன் சமாஜ் கட்சியிலேயே வந்து ஒரு பிரிவு ஒரு சாரர் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. சந்திரசேகர் ஆசாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார். அப்போது இங்கே வந்து சமூக ஒற்றுமை என்ன எதிராக இருக்குன்னா, அதான் வேற்று சமுதாயத்தை சார்ந்தவன் வந்து இவனை தாக்கணும் இவனை அழிக்கணுன்ற கான்செப்டே இங்கே இல்லை. வேற்று சமுதாயத்தில் இருக்கவன் வந்து அவன் ஈஸியாக வந்து ஒரு கையாளல் ஒன்று இருக்குது. என்னடானா, என்ன அழிக்கணும்னா என் கூட இருக்கிறவன் ஒருத்தன் அவன் ட்விஸ்ட் பண்ணால் போதும். அப்போ அவனை ட்விஸ்ட் பண்ணான்னா ஈஸியாக அவன் நிறுத்துறான். ஏன்னா என்னுடைய பலகீனம் பலம் எல்லாமே என் கூட இருக்கணும் தான் தெரியும். என் கூட இருக்கணும் தெரியும் போது அவன் என்ன யோசிப்பானா, அவனுக்கு ஒன்றும் புரிதலோடு இருந்தால் சமுதாயப்பற்றோடு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், அவன் சொல்கிறவனை எதிரியாக பார்ப்பான். ஆனால் அந்த பற்றுதல் இல்லாதவன் சுயநலமாகவும் அந்த சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவனாக இருந்தால் அந்த எண்ணத்துக்கு வரமாட்டான். என்ன எதிர்க்கிறது ஈஸியாக அவன் எதிர்க்க சாப்பிடுவான். அப்படி தான் வந்து என்னென்னா பெகஞ்சி மாயாவுடைய வெற்றியை வந்து பறிச்சதில் இவங்களுக்குலாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கான மக்கள் சக்தி வந்து இப்போ நான் ஒரு வாட்டி லக்னோ போயிட்டு வந்தேன். லக்னோவில் பார்க்கும்போது இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து காசு கொடுத்து கூப்பிட்றாங்க. ஒரு பிரியாணி பொட்டலமோ ஒரு சாரை பாட்டிலோ ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு 300-400 பணம் கொடுத்து தான் அந்த. ஆனால் உத்தரப்பிரதேச வெயில் அதிகம். வெயில் காலத்தில் தான் போயிருந்தோம் நாங்கள் 30 விழாவுக்கு போயிருந்தோம். அப்போ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தண்ணீர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு குழா பம்பு தண்ணி குடிச்சிட்டு சாரையாக அன்றைக்கி கணக்கெடுப்பு பார்த்து 50 லட்சம் மக்கள் கூடினாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போது அவங்க எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த மக்கள் கால்நடையாக வராங்க. அந்த லக்னோ நகரமே வந்து நீலமயமாக்கப்பட்டது. அப்போ அது போல் ஒரு தலைமை இருக்கும்போது உணர்வுகள்லாம் மங்கி போய் விட்டதா? அப்போ இல்லை, உணர்வு மங்கி போல் அதான் குழு அரசியல் சொல்லுங்களே. இப்போ அவங்களாவே வந்து கீழ்நிலை வரைக்கும் போக முடியாது. கீழ்நிலை மக்களை வரைக்கும் அதான் கீழ்நிலை படிநிலை பொறுப்பாளர் வரைக்கும் இவங்க போக முடியாது. அந்த கீழ்நிலை பொறுப்பாளர் இருக்காங்களே இவங்க வந்து விலை போயிடுறாங்க. இவங்க விலை போகும்போது என்னன்னா அந்த மக்களை வந்து திசை திருப்பிடுறாங்க. அந்த இங்கே உங்களுக்கு தென்னிந்தியாவை பொறுத்தளவு அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வட இந்தியாவெலாம் அந்த பற்றுதல் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடாது. அந்த வட இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த தலித்தீசியம்ன்றது ஒரு கலை. தலித்தீசியம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாம் தவறாக சொல்லுவாங்க, ஜாதி மனப்பான்மை அப்படின்னு. தலித்தீசியம்ன்றது ஒரு தியாகம், அதுக்கு ஒரு கொள்கை, விட்டு கொடுக்குறது, ஒன்று சேர்றது, இதெல்லாம் தான் தலித்தீசியம். அப்போ அங்கே வந்து அந்த எண்ணங்கள் வந்து மேலோங்கி இருக்குது. இங்கே வந்து தென்னிந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே ட்ராமா கோட்டையில் தான் வந்து அரசியலே எங்கெல்லாம் உருவாச்சுன்னா தென்னிந்தியாவில் ட்ராமா கோட்டையிலேருந்து தான் உருவாச்சு. அப்போ ட்ராமா கோட்டையிலேருந்து வரும்போது என்னென்னா நம்ம வந்து அந்த கலை வந்து வேறு மாதிரியான கலை சினிமா இது போல் மோகத்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பலவீனம் இது, நண்பன் யார் பகைவன் யாருன்றதை நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டோம். இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து புரிஞ்சிக்க மாட்டோம், யார் நண்பன் யார் பகைவன் யார் துரோகி. அதே போல் வந்து எவன் உனக்கு வந்து இந்த மக்களுக்காக உழைக்கலாம் எவன் உழைக்கலை இதெல்லாம் வந்து யாரும் இல்லை, விளம்பரத்துக்கு மணிக்கு போயிடறாங்க. இப்போ வடநாட்டில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அதாவது மாயாவதிக்கு முன்பு இருந்த அந்த கன்சிராம் அவர்கள் அந்த கட்சியை தோற்றுவித்தவர், அவரோட கொள்கைகளையும் அவரை முன்னிறுத்தியும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் ஒரு பின்வாங்கல் அல்லது பின்தங்கிய நிலை மாயாவதி அவர்களுக்கு ஏற்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி என்ன? 2007 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது மன்னிவர் கான்சிராமுக்கு வந்து இறந்துடுறாரு. அவர் 2006 இறந்துடுறாரு. 2007 வந்து அவங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது கன்சிராமையாக இருக்கும்போது அவங்க பெற்ற வெற்றியை விட
2007 பெற்ற வெற்றி பெரும்பான்மை வெற்றி. அதுக்கு முன்னாடி வந்து அவர் இறந்து போனார் என்ற ஒரு சூழல்ல அப்படி அந்த வாக்குகள் வந்திருக்கலாம் தானே? இல்லை, அது ஆனால் அவர் முடங்கி போயிட்டார். அதுக்கு முன்னாடியே முடங்கி போயிட்டார். ஒரு 2005-04 வாக்கெல்லாம் அவர் முடங்கி போயிட்டார். அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். ட்ரீட்மெண்ட்டில் இருந்து தான் அவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த தேர்தல் இன்னைக்கு அவங்க செய்த விஷயம் என்னென்னா, ஒரு சில சீர்திருத்தம் பண்ணாங்க. அந்த சீர்திருத்தம் வந்து என்னென்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையே எதிர்ப்பாளர்களாக திருப்பி விட்டுச்சு. அது யார் பண்ணாங்கன்னா ஆதிக்க ஜாதியினர் சொல்லிட்டாங்க. அதாவது நிறைய பார்ப்பனர்களுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. அது ஆமாம், தேர்தலில் நிற்பதற்காக 10% இப்போ கொடுத்த அந்த 10% இடஒதுக்கீடு முதல்ல அவங்க தான் அந்த இடஒதுக்கீடை கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னா, அவங்க அந்த ஸ்டேட்டை பொறுத்தளவு பார்ப்பனர்கள் வந்து அதான் உயர் ஜாதி வகுப்பினர் வந்து என்னடான்னா அங்கே வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. அவங்களுடைய அன்றாட ஜீவாதாரத்துக்கு கூட பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அந்த ஸ்டேட்டை பொறுத்தளவு அவங்க அதை கொண்டு வந்தது நியாயமாக இருந்தது. அதனால் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கினாங்க. அவங்க வந்து அந்த பிராமண சமாஜம்னு சொல்லிட்டு ஒரு சமாஜத்தில் இவங்கள கூப்பிட்டு இவங்க வந்து அந்த சைடில் ரேணுகா பரமேஸ்வரி, அதான் அந்த சாமி போல் அந்த சாமியாக பாவிச்சு அவங்கள வழிபாடு எடுத்தாங்க அவங்களுக்கு. இப்போ அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொள்கையை பலவீனப்படுத்துகிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இந்து சமயம் இந்து ஆதரவாளர்கள் வந்து அது இந்துத்துவவாதிகள் வந்து அதை ஒருத்தரை பலவீனப்படுத்தணும், ஒருத்தரை பலப்படுத்தணுன்றதுல ஈஸியாக போயிடுறோம், பிரித்தாளும் சொல்லி. ஆமாம், ஆனால் நமக்கு தெரியாது, எல்லாமே இயற்கை நடக்கலாப்புல தெரியும். இப்போ நீங்கள் நான் பேசுறது கூட ஒரு இயற்கை நடக்கலாப்புல இருக்கும். ஆனால் இதை வந்து இப்படி வந்து இங்கே உட்காரணும், இவங்க 2 பேர் பேசணும் இப்படின்றத அவன் வந்து அஜந்தாவாக பிளான் பண்ணி வச்சுருப்பான். அது கரெக்டாக வந்து அங்கே கோர்வையாக நிற்கும் போது நம்ம என்ன இது இயற்கையாகவே நடந்தது அப்படின்ற எண்ணத்துலாம் நாமெல்லாம் நடந்துக்கணும். மாயாவதி அவர்கள் செய்த தவறு அதுதான் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வரீங்களா? மனிதாபிமானத்தோடு செய்த எப்படி தவறை நிறுத்துப்போம். இப்போ பெகஞ்சியை பொறுத்தளவு அன்றைய காலகட்டத்தில் அவங்க வந்து அவங்களுக்கான பாபா சாஹேப் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கான என்ன சேர்வையோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, எங்களுக்கான சேர்வை என்ன நம்ம சமூக ஒற்றுமையின்லாம் நமக்கு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது பெகஞ்சி வந்து அவங்க உயர் ஜாதி வகுப்பினராக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை சலுகையாக கொடுக்கும்போது அது தவறாக எப்படி எடுத்துக்க முடியும்? ஒருவேளை அந்த சிந்தனைகள் எப்படி இருக்கலாம், எப்படின்னா இதுவரையில் வந்து கொடுக்குற இடத்துல நாம் இருந்தோம், அவங்க வாங்குற இடத்துல இருந்தாங்க, இப்போ அவங்க கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்ற ஒரு சனாதன சிந்தனையோட அதை தவறுன்னு சொல்லலாம். மற்றபடி அவங்க தவறுன்னு சொல்றதுக்கான இப்போ கன்ஷிராம் அவர்கள் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்றத வலியுறுத்தி வந்தார். இப்போ அதை பற்றி நான் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறோமே தவிர அந்த 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை பெருசாக எடுத்துகிட்டு போகலையே எந்த அமைப்புகளும், குறிப்பாக தலித் அமைப்புகள்லாம். இல்லை, கன்சிராம் ஐயா அப்படி சொல்ல, பாபா சாஹேப் சொன்னதுலேருந்து தான் சொல்கிறாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இடஒதுக்கீட்டே அவர் எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னார்னா 3 10 ஆண்டுகள் தான் இருக்கணும்னு சொன்னார். அப்படின்னா 30 ஆண்டுகள் தான் இடஒதுக்கீடு இருக்கணும். அதுக்குள்ளே சரியாயிடும். என்னுடைய கணக்குப்படி, என்னுடைய எண்ணத்தின்படி, நான் வகுத்த சட்டத்தின்படி இந்த இடஒதுக்கீடானது முழுமையாக செயல்படுத்தப்பட்டதானால் இது வந்து ஒரு 30 ஆண்டு காலத்தில் தீர்வாயிடும். அதுக்கப்புறம் இடஒதுக்கீடை ஒழிச்சிடலாம். 70 ஆண்டுகளை தாண்டியும். ஆமாம், அப்போது ஒரு காலகட்டத்திலேயே இவங்க இந்த இடஒதுக்கீடை முழுமையாக பயன்படுத்தவே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா SC ST BC OBC இவங்களுடைய இடஒதுக்கீடை இவங்க முழுமையாக பயன்படுத்தவே இல்லை. ஐயாவுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் IITயில் போனாலும் சரி, இல்லை இருக்க சான்சலரு யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் பெரும்பான்மையான சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையான பொறுப்புகளில் இருக்காங்க. பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து அதில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை முழுமையாக செயல்படுத்தப்பட்டு 30 ஆண்டுகளில் அதை இடஒதுக்கீடு கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனால் இன்றைக்கி இடஒதுக்கீடு அதே போல் பார்த்தீங்கன்னா SC ST மக்களுடைய இடஒதுக்கீடை நாங்கள் யாரும் போராட்டி கேட்கவே இல்லை, நாங்கள் போராடவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியாமலே 10 ஆண்டுகள் ஒரு ரெனியூல் ஆகினே இருக்குது. ஏன்னா நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அன்றைக்கி இருந்த பாப்புலேஷனுக்கு நீ அந்த இடஒதுக்கீடை கொடுத்தது நியாயம்.
இன்றைக்கி இந்தியா முழுமைக்க வந்து நீ கணக்கெடுப்பு செய்து அது மூலியமாக இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். இப்போ அதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒற்றுமையாக இருக்கிற சமூகத்தில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த ஒற்றுமையை நிலைக்கக்கூடாது உள்ஒதுக்கீடு கொடுத்துருங்க. இப்போ உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது அருந்ததியர்கள் கொடுக்குறது அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ அருந்ததியர்களுக்கு அவன் என் சகோதரன் 3 விழுக்காடு கொடுத்து என்னுடைய சகோதரன், என்னுடைய தொப்புள் கூடிய வழி உறவன். நம்ம வந்து அவங்கள மாற்ற ஜாதி இது கூட பார்க்கறதில்ல. அவங்க நம்ம சமூகத்தை சார்ந்த நம்ம அட்டவணையில் வந்துட்டோம். அட்டவணையில் வரும்போது நீ ஏழ்மை நிலையில் இருக்கணும்னா நான் வந்து அதை நீ கன்சிடர் பண்ணணும், சரியான கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை உள்ஒதுக்கீடுன்னு கொடுத்து ஒதுக்கீடில் இப்போ நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அருந்ததி அந்த எஸ்சி இதில் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ல, அந்த ப்ரியாரிட்டியில் வேறு அதற்கு அதான் எஸ்சி அந்த பட்டியலில் இருக்கவங்களே அவங்க பேக்கில் போயிட்டாங்க. அருந்ததிகள் மட்டும் அந்த இதை ஃபில்லப் பண்ணுறாங்க. அப்போ அது அந்த ப்ரியாரிட்டியில் அவங்க ஃபில்லப் பண்ணிடுறாங்க. இப்போ மற்ற கம்யூனிட்டினா கூட அதில் பேக்லாஸ் இதில் போயிடுறாங்க, பட்டியல் இனத்தவர்களே பின்னாடி வந்துடுறாங்க. அப்போது உங்களுடைய கொள்கை வந்து என்னடான்னா சரியான ஒரு கொள்கையை வந்து திசை திருப்பி விடுற கொள்கையாக இருக்குது. எங்களுக்கு இந்த இதை கொண்டு வரும்போது அந்த 3 விழுக்காடு கொடுக்கும்போது இப்படிலாம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அது எதிர்க்கலையா? எங்கள் தலைவர் முனைவர் சேக்கு தாமரசன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இதை மிக கடுமையாக எதிர்த்ததுனால அவருக்கு அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக அமைக்கப்பட்ட குழுவில் இருக்க அத்தனை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தலித் தலைவர்களை அழைச்சி ஆலோசனை கேட்டாங்க. எங்கள் தலைவரை அன்னைக்கு புறக்கணிச்சாங்க. புறக்கணிச்சு தான் அந்த இது பண்ணது. உங்கள் தலைவர் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனுதாபியாகவே இருந்து வருகிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் வெளியில் பொதுத்தளத்தில் வந்து அதற்கான எதிர்ப்புகளை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக அவங்க செய்யலை. 2007 அவர் மாநாடு நடத்தினார். இந்த 3% உள்ஒதுக்கீடை வந்து எதிர்த்து மாநாடு நடத்தினார். இதை நீங்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் அணுகலைன்னு சொல்லி மாநாடு நடத்தினார். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5% தான் அந்த ஜனார்தன கமிட்டி சொல்லிட்டு 2% எப்படி நீங்கள் பிரிப்பீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3% ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டர் முறைன்னு ஒரு முறையை கொண்டு வராங்க. அந்த ரோஸ்டர் முறையை பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 3% இடஒதுக்கீடு எப்படி பிரிப்பீங்க நீங்கள்? 3னா பிரிச்சிடலாம், 3% ஒரு ஆள் பாதியாக வெட்ட முடியும். அப்போ அதை பிரிக்க முடியாது. அப்போது இங்கே எல்லா ஸ்டேட்லேயும் வந்து 100% கணக்கு கொள்கிறாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200% அடிப்படையில் 7 ஆகுறாங்க. அப்போ இது போல் ஒரு சமூக இடஒதுக்கீடை வந்து எப்படிலாம் குளறுபடி பண்ணி இந்த மக்களுடைய பிரிவை ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணத்தில் இது போல் வேலைகள் நடக்குது. எங்கள் தலைவரை பொறுத்தளவு போராடிட்டு தான் இருக்காரு, இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. இப்போ முந்தானத்தோடும் இது சம்மந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அவர் வந்து பொது வழியிலையும் சரி மக்கள் ரீதியாக பத்திரிகையாளர் மூலியமாகவும் சரி இதை வலியுறுத்தி தான் வர்றாரு. இந்த உள்ஒதுக்கீடுன்றது வந்து நாங்கள் வந்து கடுமையாக இன்றைக்கி இல்லை, என்றைக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் இதை போட்டாங்களோ அப்போதுலேருந்து நாங்கள் எதிர்ப்பு கொண்டு தான் இருக்கோம். அதே சமயத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியும் வந்து சமீப காலமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமைக்கும் பாரத் பந்தை அறிவித்து அவங்களும் பெரிய எதிர்ப்பு கடைப்பிடித்து தான் இருக்காங்க. அதனால் வந்து உள்ஒதுக்கீடுன்றது தேவையில்லாதது. இந்த உள்ஒதுக்கீடு மூலியமாக என்னடான்னா உனக்கு அந்த மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற நிலை தான் ஏற்படுது. அப்போ இப்போ அவங்கள அந்த சமுதாயத்தில் வந்தவங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வெறுப்பாக பார்க்குறது ஒரு நிலை ஏற்பட்டுச்சு உங்களுக்குள்ளேயே. ஆமாம், அப்போ அது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு சதி போல் இருக்குது. எங்களையே வெறுப்பாக பார்க்குற அளவுக்கு நாங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டவங்க தான். இன்னும் யாரும் வந்து ஒரு சுதந்திர காற்றோ சமூக நீதி காற்றோ சுதந்திர சுவாசமாக வந்து சுவாசிக்கலை, எல்லாம் நாத்தா காத்தெல்லாம் சுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்போது இன்னமும் நம்ம வந்து ஒடுக்கப்பட்டு தான் இருக்கோம். எல்லா விதத்துலேயும் கல்வி, வீடு, வாசல், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் இப்போ ஒடுக்கப்பட்டு தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா அங்கெல்லாம் இதெல்லாம் வாழவே முடியுமாடா அப்படின்ற இடத்துல வாழ்ந்துன்னு இருக்கோம். அப்போது இங்கே மனித உரிமையும் வந்து பார்க்குறதில்ல, எஸ்சி கமிஷனும் பார்க்குறதில்ல. அப்போ இவ்வளோ சிக்கலில் எல்லாருமே இருக்கும். ஒடுக்கப்பட்ட அந்த 74 பிரிவு உட்பிரிவு இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து இது மூலிமா அந்த சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டு இருக்கும். இந்த இடஒதுக்கீட்டே தவறுதலாக புரிஞ்சுன்னு தான் எல்லோரும் இது பண்ணியிருக்காங்க. அதனால் சரியான புரிதல் தான் சொல்ல வேண்டும். எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போது அந்த 3 விழுக்காடு அருந்ததியர் ஒதுக்கீடில். ஆனால் இப்போது அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்கே அவர்கிட்ட இன்னும் 2 பேர்ட்டெல்லாம் அவர் வந்து மனு செய்கிறார்.
சேக்கு தமிழரசன் அவர்களும் திருமா அவர்களும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள் என்று சொல்லலாமா? எப்போ பிரிஞ்சாங்க இணையத்துக்கு இணைஞ்சுதான் இருப்பாங்க. அவங்கவுங்க வண்ணங்கள் வேறு, ஆனால் எண்ணங்கள் எப்பயுமே ஒன்று தான். அது தலைவர் தொல் திருமாவளம் தான் இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் சேக்குவார் நல்லது. ஏன்னா பொது வெளியில் வந்து அவங்களுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வண்ணம் இருக்கும், அவங்க ஒரு பாட்டு இருக்கும். அது பேஸில் வந்து அவங்க இது பண்ணிப்பாங்க. ஆனால் எண்ணங்கள் பொறுத்தளவு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இவங்க ஒரு அணியில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நட்பாசை தான். இவங்களுடைய ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுயமான ஆசைகளாக இருக்காது. இந்த தலைவர்களுடைய ஆசைலாம் இவங்க ஒன்று நினச்சி ஒன்று போவாங்க. இந்த மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி பேஸில் போகும்போது இவங்க நினைக்கிறது ஒன்று, அவங்க உபயோகப்படுத்தி இவங்களை செய்ய வைக்கிறது ஒன்று, இவங்களை பகடக்காயாக உபயோகப்படுத்துவாங்க. அந்த தலைவர்களுடைய நிலைகள்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா இந்த மக்களுக்காக அவங்க எப்படியெல்லாம் திண்டாடி இந்த மக்களுக்கு ஏதாவது குறைந்தபட்சம் அவங்க அந்த பெற அதிகாரத்தை பெருமளவு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிற தலைவர்கள் அவங்களாம். அதனால் தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, சேக்கு தமிழரசனாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து என்னன்னா எக்காலத்துக்கும் இவரை போன்ற தலைவர்கள் எப்பயுமே வந்து யாரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. வெளியில் பார்க்குறது அது தோற்றம் இருக்கும், இவர் வேறு கட்சி அவர் வேறு கட்சின்ற தோற்றம் இருக்குமே தவிர, ஆனால் உள்ளளவில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து ஒரு தொப்புள் வழி உறவு, ஒரு அண்ணன் தம்பியாக தான் பாவச்சின்னு பழகிட்டு இருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் லக்னோ போனேன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கட்சியின் உறுப்பினராக போனீங்களா இல்லை இந்திய குடியரசு கட்சி உறுப்பினராக போனீங்களா? அப்போ நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தேன். அப்போ நான் வந்து துறைமுக தொகுதி தலைவராக இருந்தேன். தலைவராக இருக்கும்போது மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார்ல, பகுஜன் தலைவர், அவர் தான் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிக்கெட் போட்டு ஏசி கோச்சில் அனுப்பி. அப்போ அந்த கட்சியில் இருந்து ஏன் இங்கே குடியரசு கட்சிக்கு வந்தீங்க? அந்த கட்சியில் இருந்தோம். அந்த கட்சியில் இருந்து இங்கே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, சில எங்களுக்குள்ளே ஒரே ஏரியாவில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருந்து, சரி அதனால் வந்து அந்த கான்ட்ரவர்சி வந்து பெருசாக வெடிச்சிடக்கூடாது, ஏன்னா நமக்குள்ளேயே வந்து அந்த ஒற்றுமை இருந்துடலாம், அதனால் நட்போடு இருக்கணும். அதான் முன்னாடி சொன்ன போல் தான் எங்களுடைய வண்ணங்கள் வேறு. இன்னமும் வந்து வால்டாக்ஸ் ரோட் பகுதி, துறைமுகம் பகுதி, புளியந்தூர் பகுதி, வேசார்பட்டி பகுதியெலாம் நாங்கள் வந்து வேறு கட்சியில் இருப்போம். விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், புரட்சி பாரதமாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜாக இருக்கட்டும், குடியரசு கட்சியாக இருக்கட்டும், எந்தெந்த கட்சியில் இருந்தாலும், ஆனால் நாங்கள் ஒரு சமூக பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் எல்லாம் ஒரே குழுவாக உருவாகி தான் அந்த மக்கள் பிரச்சனை கையாளுவோம். இதுதான் நாங்கள் காலகாலமாக பண்ணியிருக்கோம். அந்த நட்புணர்வோடு இருந்தீர்கள். ஆனால் இப்போ வந்து ஒரு துயரமான அந்த நிகழ்வு நடந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கருப்பர் நகரத்துடைய முடிசூடா மன்னனாக இருந்தவர், வளர்ந்து வந்தவர் யார்? பகுஜன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அப்படி பார்க்கும்போது அவர் இந்த சமூகத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கட்சியை தவிர்த்து, அந்த கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலிருந்தும் வந்து அவரோட உதவி கேட்பாங்க. இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். அவங்க இப்போது எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த விரோதம், அந்த விரோதம், அந்த விரோதம். அவர் பிரச்சனைக்கான விரோதமும் இல்லை, மக்களுக்கான பிரச்சனைக்கான விரோதம். எந்த பக்கம் நியாயங்குதோ அந்த பக்கம் அவர் நிற்பார். எல்லா வகைக்கும் மேலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞர் போது இப்போ நான் ஒரு அட்வொகேட்டு, அட்வொகேட்னும் போது என்கிட்ட எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்வுக்கு வருவாங்க, அந்த கேஸ் எடுத்து சொல்லுவாங்க. இது போல தான் அவர்கிட்ட வருவாங்க போவாங்க. அதன் மூலமாக தான் எதிரிகள். ஆமாம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பார்வையிலேயே மெச்சக்கூடிய நபர். அவர் பார்வை பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் அவர்கிட்ட பேசுவோம், வார்த்தையை மிழுங்கி பேசுவோம். அதுபோல் ஒரு பார்வையிலேயே மெட்டக்கூடிய ஆள். அப்போது பார்வையிலேயே மெட்டக்கூடிய ஒரு நபரை வந்து இப்போ இவங்களாம் சில்லி பசங்க, வெட்டுறவனு ஊற்றுறவங்களாம் சில்லி பசங்க, இவங்களாம் டைரெக்டாக போய் வெட்டுற முடியாது. ஆனால் இவங்க அவ்வளோ தைரியமாக போயிருக்காங்கன்னா இவங்களுக்கான சக்தி அது இல்லை, ஏதோ பின்புலம் இருந்திருக்கு. இந்த உந்துதல் சக்தி இவங்க வகையில் இல்லவே இல்லை. திராணியற்றவர்கள். இவர்களுக்கு பின்பலம் வந்து பெருபலமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நெருங்க முடியும். அதுவும் இவங்களுக்கு போதையில் போயிருப்பானுங்க, அவருன்னு நினச்சின்னு போயிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு உடலை வெட்டுறன்னு சொல்லி தான் போயிருப்பானுங்க தவிர, அவரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற பேரில் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு பேதி ஆகிட்டு. ஏன்னா அவருக்கான ஒரு சக்தி இருக்குது. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் அவர் தலைவராக இருக்காரு. பகுஜன்னா என்னடான்னா வெகுஜன மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு இயக்கம். அப்போது வெகுஜன மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கும்போது இவர் சென்னை வந்து ஒரு கோட்டையாக்குறாரு. சென்னையில் ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்லை வந்து யார் பாதிக்கப்படுற மக்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாக்கிற அரணாக தலைவனாக இருக்கும்போது இங்கே அவர் உண்மையாகவே பகுஜன் தலைவராக உருவெடுக்கிறார். அந்த உருவெடுக்கிறத தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள்லாம் இந்த சதி வலையை பின்னி
இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த படுகொலைன்றது வந்ததுன்னா இன்றைக்கி நேற்று நடக்கிறதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இது போல் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வீடு கொண்டு எழும்போது நடக்கிற படுகொலைகள் தான். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே பெரியமேட்டில் ஆரிய சங்காரன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இந்த அப்போது அவர் தலித் மக்களுக்கான இன்னைக்கு மறைந்த பகுஜன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் எப்படியோ அந்த விட வீரியமாக இருந்தவர் அவரும் பாக்ஸரு, மல்யுத்த வீரர். அவர் ஒரு 6 அடிக்கு மேலே பலம் வாய்ந்தவராக இருப்பார். அப்படி இருக்கப்பட்டவரை வந்து செங்கல்பட்டில் வந்து ஒரு விபத்தில் அவர் இறந்து போயிறார். ஆனால் அந்த விபத்தே வந்து ஒரு சதி செய்யப்பட்ட விபத்து தான் என்று மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை விட்டு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கின்னு அவர் பேரணியாக போகிறார். அப்போது அப்போ இருந்த போலீஸ் அவரை தடுத்து நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் போங்கன்னு சொல்லி வேப்பேரியில் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை அனுப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சமுதாயத்துக்காக இந்த தமிழ்நாட்டில் உழைக்கிற ஒரு தலைவரையும் இது போல் படுகொலை நிகழ்த்தது வழக்கமாக போச்சு. இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க ஆம்ஸ்ட்ராங் தலைவராக இருக்கட்டும். அப்போ இதை சகிச்சிக்க முடியல. இந்த சகிப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. ஒருத்தனை வீழ்த்தணுன்னா அவனுடைய அறிவாற்றலாலேயோ அவனுடைய வேதாந்தத்தாலேயோ சித்தாந்தத்தாலேயோ அவனை வீழ்த்துறதுக்கு முடியல. இவங்க அறிவை விட்டுட்டு இவங்க அறிவால் எடுத்து அவனை வெட்டிட்டு அது அந்த இது கொள்கை போயிடுமா அல்லது அது வீரியம் போயிடுமா? இந்த படுகொலையின் மூலம் இப்படி செய்கிறவங்க வந்து ஒரு கட்சியினரை சார்ந்தவர்களா அல்லது எல்லா கட்சியும் சார்ந்தவர்களா? அதான் சர்வ கட்சியாக வந்துருச்சு. அதில் நம்ம எல்லாமே சர்வ கட்சி வந்துருச்சு. சர்வ குண்டர்கள் வந்துட்டாங்க. சர்வ ஆதிக்கம் படைத்தவர்கள்லாம் அதில் உள்ளே இருக்காங்க. நான் இப்போ அதான் சொல்லுனேன், ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை வீழ்த்துறதுக்கு இத்தனை பேர் சேர்ந்ததாக வீழ்த்த முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வருது. தனிப்பட்ட ஆளால் போய் வீழ்த்தவே முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ராஜா பேரரசன் போல இருந்தவர். சென்னையை பொறுத்தளவு ஒரு பெரிய மாவீரன். உண்மையான மாவீரன் பேருக்கு ஒரு பொருத்தமான ஆள். சும்மா வத்தலம் துத்தலமாக மாவீரன் பேரை வச்சுக்கின்னு பேருக்கு பின்னாடி போடுறாள். உண்மையாகவே மாவீரன் ஆம்ஸ்ட்ராங் அவர். அப்போ மாவீரன் ஆம்ஸ்ட்ராங் வந்து சாதாரண ஒரு ஆளில் போய் எதிர்க்க முடியாது. அப்போ சர்வ கட்சி சேரணும், சர்வ பணக்காரங்க சேரணும், தமிழ்நாட்டில் அத்தனை ஊண்டர்கள் சேரணும். இதில் வந்து அரசியல் பின்புல ஆட்கள்லாம் உந்துதல் சக்தி ஏற்பட்டால் மட்டும்தான் அவரை வீழ்த்த முடியும். அப்படியே இருந்து அவர் நேர்மையான வகையில் நேர் நின்று வீழ்த்த வாய்ப்பே இல்லை. பின்னாடி வச்சு தான் சாவடிக்கிறாங்க. நேரில் நின்று அடித்து வெற்றி கொண்டனா நீ வீரன். ஒருத்தனை போய் எந்த நிராயுத பணியாக இருக்கும்போது அவனை 10 பேர் சூழ்ந்துக்கின்னு இப்போ பெரிய பெரிய அருவா எடுத்துன்னு போயிட்டு அவனை கையில் பாம்பு எடுத்துன்னு போயிட்டு அவனை சாவடிக்கிறன்னா அவன் நீ வீரனே இல்லை, அவன் தான் மாவீரன், செத்தவன் தான் மாவீரன். அப்போது மறைந்த பகுஜன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து வீரருக்கெல்லாம் வீரன், யமனுக்கெல்லாம் மாவீரன் அவர். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கின் இடம் அது நிரப்பப்படும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு காலகட்டத்திலையும் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. வளர்சிதை மாற்றம் என்றது என்னன்னா, இன்றைக்கி நான் இருக்கேன். இப்போது இந்தியாவை நம்ம ஏன் வந்து புத்த நாடுன்றோம்? புத்தர் எப்பயே செத்து போயிட்டார், 2500 வருஷம் முன்னாடி செத்து போயிட்டார். ஆனால் புத்தர் இறந்தாலும் ஏன் புத்த நாடுன்னா, புத்தருடைய அந்த ஜீன்ஸ் வந்து இந்த நாட்டில் பரவி இருக்கும். அது ஒழியாது. 7 பிறப்புன்றது எப்படி? ஒருவனுடைய 7 பிறப்புன்றது அவன் பிறந்து வர மாட்டான். அவனுடைய ஜீன் அந்த 7 பிறப்பு இருக்குது, அந்த வீரியமாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஆனால் அந்த ஜீன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துன்னு இருக்கும். இதுதான் வந்து அறிவியல். அப்போது வளர்ச்சிதை மாற்றம் என்பது 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியமேட்டில் இருந்த ஆரிய சங்காரன் இறக்கும் போது தான் இவர் பிறகுறாரு. இது வந்து இதுதான் அதாவது பட்டாம்பூச்சிக்கு ஒரு தொடர்கதை ஏற்பட்டாங்க. இப்போ மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்கன்னா இவருடைய ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை வச்சா 100 ஆம்ஸ்ட்ராங் வருவாங்க இந்த சமுதாயத்தை காக்க. இந்த எவன் வந்து இந்த ஆதிக்கத்தாலையும் ஜாதியாலும் ஒடுக்கப்படும் போது அங்கே ஒருத்தன் கண்டிப்பாக உருவாகும். இது இயற்கை நீதி. வளர்ச்சிதை மாற்றம் அந்த வீரியத்தோடு இன்னொருத்தவங்க கண்டிப்பாக வருவான். அவருடைய குழந்தையோட ஒரு பெண் குழந்தை தான். அது பெண் குழந்தைன்னு எடுத்துக்க முடியாது. அதுவே கூட இதை விட பயங்கர வீரியமாக வந்து நிற்கலாம், பகஞ்சி போல கூட வந்து நிற்கலாம். அதனால் வந்து இந்த சமுதாயத்தில்ன்றதில் எந்த சமுதாயம் வந்தாலும் அந்த ஒருத்தரை மறிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மறிப்பு, அவங்க கற்றுக் கொடுத்த பாடம், அவங்களுடைய செயல், அவங்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக புது ஒரு மனுஷன் உருவாக்கும், புது ஒரு உயிரினத்தை உருவாக்கும். இந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் போல பலம் பொருந்திய நபர் கண்டிப்பாக வருவாங்க. இவருடைய அந்த இறப்பிற்கு பின்பு தலைவர்கள் எல்லாம், தலித் தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதன் நோக்கம் என்ன?
அந்த அளவிற்கு இவர்களை எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க, இல்லை அவர்களுக்கு ஆபத்துகள் இருக்கிறது என்று நினைக்கிறீங்க? தலித் தலைவர்கள் விடுங்க, தலித் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ தலித் தலைவர்கள்னால் அவங்க சேஃப்டி கார்டில் என்ன வச்சுக்கலாம். இப்போ நான் வரேன்னா என் கூட ஒரு 10 பேரை வச்சுக்கலாம், இல்லை என் கூட நண்பர்களை வச்சுக்கலாம். எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் ஒன்று மரியாதை பாமரனாக வாழ்கின்ற இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்கள் வந்து அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்றீங்க? பாதுகாப்பு இல்லை. நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து ஒரு பெண்களும் ஒரு ஆணும் ஒரு குழந்தையும் எப்படி பாதிக்கப்படுதுன்னு தெரியும். அப்போ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, தலைவர்கள் பாதுகாப்பு இருந்தால் என்ன வரப்போகுது? முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா யாராக இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லோ அதன்படி இந்த ஆட்சி நடந்ததுன்னா இது பொற்கால ஆட்சி. அது யார் நடத்தினாலும் சரி. நாளைக்கு நீங்களே கூட முதலமைச்சராக வந்தீங்கன்னா இந்த சட்டத்தின் பால் கொண்ட பரிவோடும் பாசத்தோடும் நீங்கள் ஆட்சி நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அது பொற்கால ஆட்சி. சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும்போது, ஜாதிக்கு சாதகமாக நடக்கும்போது, ஜாதிக்கு ஒரு நீதியாக நடக்கும்போது இது எப்பயுமே வந்து பொற்கால ஆட்சியாக மக்களுக்கு கொடுக்கவே முடியாது. தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்களிலும் மாநகரத்தில், சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மாநகரத்தில் இருக்கிற தலித் மக்கள், பட்டியலின மக்கள், குடிசைகளில் வாழ்கிறவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள், நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்படுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து சென்னை நகரத்தினுடைய பிறந்த தினம் கொண்டாடினாங்க. அது யாருக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியல. இந்த சென்னை முதல்ல எப்படி இருந்ததுன்னா 384 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா காடு மேடாக தான் இருந்தது, பள்ளம் குழியாக அப்படி தான் இருந்தது. அப்போது இந்த சென்னையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பகுதியை வாங்கி தான் ஒரு சென்னைன்ற ஒரு பகுதியை உருவாக்குறாங்க. இந்த பகுதியை உருவாக்கும் போது இங்கே ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க ஜாதி வாரியாக பிரிக்கல, நிற வாரியாக பிரித்தாங்க. இது ஒயிட் பீப்புள் வாழ்கிற இடம் எங்கே, இப்போ கோட்டை பகுதி இருக்குங்களா, அதெல்லாம் ஒயிட் பீப்புள், அதான் வெள்ளையர்கள் வாழ்கிற இடம். இந்த காம்பவுண்ட் அவங்க ஒரு காம்பவுண்ட் போட்டு வச்சுருந்தாங்க, வால்டெக்ஸ் ரோட் போல் காம்பவுண்ட் போடும்போது இந்த பகுதிக்கு அப்பாற்பட்டு வாழ்கிறவங்களாம் வந்து முத்தியால்பேட்டை பகுதியெலாம் வாழ்கிறவங்க கருப்பர் வாழ்கிற இடம்னு சொல்லிட்டு, அப்போ அது கருப்பர் நகரமாக இருக்குது. அப்போது எங்கெங்கே இருக்க மக்கள்லாம் வந்து இங்கே வந்து அண்டி பிழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது இங்கே தங்கி வாழ்கிறாங்க. வாழும்போது இந்த சேரிகள் உருவாகுது. நெறிப்படுத்த முடியாத ஒரு சேரி இடம், தொகுப்பு வீடுகள், இதெல்லாம் இது முறையாக நெறிப்படுத்தலை. அவங்கவுங்க வருவாங்க, அவங்க குடிசை போட்டுப்பாங்க, அவங்க வாழ்வாங்க. இப்படி தான் வந்து இந்த சென்னை வந்து சேரிகள் உருவாச்சு. சேரிகள் உருவாகும்போது இந்த மக்கள் வந்து அந்த சேரியில் வாழும்போது அப்போது அந்தந்த மனிதாபிமானம் இல்லாதவன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைக்காரனே அவன் மனிதாபிமானத்தோட கலெக்டரேட் பட்டா கொடுத்து ஒரு சில இடத்துல கொடுத்துருவாங்க. மூலவத்தலை பகுதி போன்ற இடத்துலலாம் வந்து கலெக்டரேட் பட்டா கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மக்கள் வந்து குடியேறி அவங்க அந்த வகையறாக வந்து அங்கே வாழ்கிறாங்க. வாழும்போது அந்த பகுதி அவங்க பள்ளமாகவும் மேடாகவும் சேராகவும் சகுதியாகவும் இருக்கும்போது அதை அவங்க சமாளப்படுத்தி வாழ்வதற்கு தக்கவாறு அவங்களுக்கு ஏற்றவாறு தகவமைப்பு பண்ணி வச்சுன்னு வாழ்கிறாங்க. வாழ்ந்து வராங்க. 96 காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருது. நடுவில் உள்ளாட்சி தேர்தல் 10 வருஷம் நடக்கலை. 96 காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல். அப்போது சிங்கார சென்னை அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அப்போ அந்த சிங்கார சென்னை வரும்போது சென்னை முழுமைக்கு பார்த்தீங்கன்னா 11,000 சில்லற குடிசை பகுதியில் இருக்குது. அப்போ சிங்கார சென்னை என்ற பேரில் அந்த குடிசை பகுதியெல்லாம் அப்புறப்படுத்தி கண்ணகி நகரில் எதுவுமே போடுறாங்க. கண்ணகி அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டப்படி ஒருத்தவங்களை எவிக்ஷன் பண்ணுறோன்னா அவங்களுக்கு மன ரீதியான மனோதத்துவ நிபுணர்களை கொண்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படணும். இப்போ நீங்கள் காலி பண்ணுற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா 3 மடங்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்தை அங்கே நிலைநிறுத்தியதுக்கு அப்புறம் தான் இவங்க இடமாற்றமே செய்ய வேணும், இடம்பெயர்ப்பு செய்யணும். ஆனால் இது எதுவுமே செய்யாமல் இந்த மக்கள் யார் ஆட்சி கட்டில் ஏற்றினாங்களோ அவங்களே இவங்களை லாரி கொண்டு ஆடு மாடுகளை போல் மந்தையாக கொண்டு அங்கே இருந்து அடைச்சி வீடை ஒப்படைச்சாங்க. அப்போது அங்கே போகும்போது அது காடு, இப்போயாவது பரவாயில்ல, அப்போ காடில் விட்டுறாங்க. விட்டோடனே சாப்பாடுக்கு வழி இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லாமல் வாழ்கிறாங்க. அப்போது இந்த மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. இப்போது எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தா இந்த மக்கள் வந்து 80% மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்கள் 80% ஓட்டை வந்து சிந்தாமல் சதறாமல் ஒரு கட்சிக்கு போடுவாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்சியை நம்புகிறாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து முழுமையாக 80% ஓட்டு முழுமையாக செலுத்துவாங்க. ஏன்னா அந்த மக்கள் விசுவாசமான மக்கள்.
நன்றி உணர்வோட ஒரு மக்கள். அப்போ அவங்க முழுமையாக செலுத்தணும். அவங்களுடைய அதிகாரத்தை அவங்களுடைய வாக்கு மூலியமாக அதிகாரத்தை வந்து அவங்கள நீங்கள் பட்டி போல் அடைச்சி போய்ட்டு அங்கே விட்டுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க, அவங்கள 11,000 சில்லற இருந்த ஸ்லம்மை எல்லாத்தையும் சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை, சென்னை மாநகரம், பெருநகர வளர்ச்சி குழுமம் இப்படிலாம் கொண்டு வந்து இந்த சென்னை யாருக்காக உருவாக்குறீங்க? மெட்ரோபாலிட்டன் சிட்டின்றது யாருக்கு? நாங்கள் தான் இங்கே உழைச்சோம், நாங்கள் தான் மண்மேடாகிறது சமானப்படுத்தணும், பள்ளம் காவாக்குவா எல்லாத்தையும் தூர்வாடுறோம், எல்லா இழிநிலை வேலைகளை அத்தனையும் செய்து உங்களை உச்சாணியில் கொண்டு வச்சுருந்தோமே. இந்த சென்னையை வந்து எங்களை அப்புறப்படுத்திட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊருக்கு ஒரு ரவுடி இருந்தாலும் தாங்க முடியாது ஊர். அப்போது ஊரில் இருக்கிற ஒரு ரவுடியை சேர்த்து மொத்தமாக திரும்பி போட்டாங்க, என்ன ஆகும்? அங்கே வெறும் கஞ்சா, போதை, வெட்டுறது, குத்துறது சர்வ சாதாரணமாகிடுச்சு. குழந்தை திருமணம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக்சோன்னு ஒரு கேஸ் வந்து சட்டம் வந்திருக்கு, அது அங்கே எடுபடல. ஏன்னா கட்டுப்படுத்த முடியல, 13 வயசுலேயே திருமணம் பண்ணிக்கிதுங்க. இது அங்கே நிறைய சமூக ஆர்வலர்கள் போய் கூட ஒன்றும் பண்ண முடியல. அப்போது கஞ்சா புழக்கத்தில் அவன் மதிமயங்க போயிடறான், அந்த குழந்தைங்க மதிமயங்க போயிடுது, சின்ன குழந்தைங்க. அப்போது இதை ஒரு குடோன், ஒரு எப்படி ஒரு எல்லா வேஸ்டான பொருளாக திரும்பி ஒரு குடோனில் போடுவாங்க, அதுபோல் இந்த மக்கள் தேவையற்ற மக்கள்ன்ற போல் தூக்கின்னு போய்ட்டு ஒரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர், துறைப்பாக்கம், ஒக்கே துறைப்பாக்கம், பெரும்பாக்கம், இப்போ எழில் நகர், இது போல் பல பகுதிகளில், செம்மஞ்சேரி, இந்த பல பகுதியில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி கூட இல்லாமல் 10க்கு 10 வீடு, 10க்கு 10 வீடு வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு கொடுக்குறீங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு கொடுக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகிறீங்க, போயிட்டு ஒரு இது பாஸ் பண்ணிட்டு வரீங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வாட்டி அந்த ப்ரெஷர் ஏற்றுனீங்கன்னா அரை கூட தண்ணி போயிடும். அரை கூட தண்ணி போச்சுன்னா உனக்கு அலர்ட் பண்ணுறது எவ்வளோ தண்ணி, எத்தனை கூட தண்ணி? 10 கூட தண்ணி. நீ வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டினா ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பான், 4 பேர் 2 வாட்டி 3 வாட்டி போனாங்கன்னா அந்த தண்ணி எவ்வளோ யூஸ் ஆகும்? நீ எங்கே துணி துவைப்ப, எங்கே குடிப்ப, எங்கே வந்து சமையல் செய்வ? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. அந்த மக்கள் இந்த வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் இப்படி காலை வீட்டி படுத்துன்னு வச்சுங்களா, இந்த கால் அந்த வீட்டுக்குள்ளே போய்டும். அப்போது ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மக்கள் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உனக்கு ஓட்டு போட்டு வர வச்ச மக்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து அதை தயவுதாட்சணம் இல்லாமல் அவங்களுக்கு அடிப்படை வசதியை சரியான முறையில் ஏற்படுத்துகிறாமல் ஒரு வீட்டை அவனுக்கு சுதந்திரமாக வாழவே கூடாதுன்ற எண்ணத்தில் நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்களாம் அந்த வீட்டில் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும், அது என்னமோ வந்து மோல்டிங் பண்ண வீடு போல இருக்கும். மோல்டிங் பண்ண வீடு, அந்த மோல்டிங் பண்ண வீட்டில் பார்த்தீங்கன்னா காற்று வசதி எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால லாட்ஜி போல இருக்கும். இந்த வீட்டுக்கும் ஒரு 3 அடி இடம் தான் இருக்குமே. அப்போது இவன் வீட்டில் செருப்பு விடுவான், செருப்பு விட்டால் அது குப்பையை தள்ளுவான், சண்டை வரும், செருப்பு விட்டால் சண்டை வரும். அப்போ இந்த மக்கள் வந்து காலாகாலத்துக்கும் வந்து ஒரே பிரச்சனை அடிப்படையில் தூங்கி எழுந்தாலும் படுத்தாலும் பிரச்சனை அடிப்படையிலே வாழணுன்ற ஒரு மனோ தத்துவத்தில் அவங்களுக்கு விடுங்க. அப்போது ஒரு மனித உரிமை மீறல் நடக்குது, இதை கேட்கறது ஆள் இல்லை. இவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒரு சமுதாயத்துக்கு இவங்களும் ஒரு ஆணையம் ஏற்படுத்திக்கிறாங்க, எஸ்சி கமிஷன் சொல்லி. சுத்தமாக வேஸ்ட்டு. எஸ்சி கமிஷன் தான் பேர், சுத்தமாக வேஸ்ட்டு. தாட்கோள் தொகைன்னு வருது, தாட்கோள் ஒதுக்கப்பட்ட நிதி அது அப்படியே ரிட்டர்ன் போகுது. அப்போது பேருக்கான ஒரு திட்டம், பேருக்கான ஒரு அமைப்பு, பேருக்கான ஒரு ஆணையம் வச்சுக்கின்னு இந்த மக்களை வெறும் வாக்கு வங்கியை மட்டும் உபயோகப்படுத்திட்டு இவங்க சிந்திக்கவே கூடாது, இவங்க வந்து யோசிக்கவே கூடாது, இவங்க மேல் நோக்கி வரக்கூடாது, கல்வியிலே வரக்கூடாது, வேலை வாய்ப்பில் வரக்கூடாது, அவன் நிம்மதியாக தூங்கக்கூட கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு ஒரு அரசு இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது? இப்போ வடசென்னை பகுதிகளில் அதை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் நிறைய வடநாட்டினர் குடியேறி நிறைய பில்டிங்லாம் கட்டி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா? வட சென்னை பகுதியில் மையப்பகுதி சவுகார்பேட்டை எடுத்துங்க, நான் சவுகார்பேட்டை பகுதியில் தான் வரேன். சவுகார்பேட்டை பகுதி, தங்கசாலை பகுதி, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், புரசாக்கு வரைக்கும் வந்து நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி ஒரு பில்டிங். இதெல்லாம் வந்து எப்படி பசுமை தீர்ப்பாயம் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்குதுன்னு தெரியல, இல்லை சிஎம் எப்படி அனுமதி கொடுக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த இவங்களுக்கு எல்லா விதமான வசதி இருக்குது. தண்ணி வசதி, 24 hours வந்து கரண்ட்டு மின்சாரம், தலையில்லாத மின்சாரம், அவங்களுக்கான காற்று வசதி, அவங்க விடுற கழிவு நம்ம சுவாசிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி விடுறது, எல்லா விதமான வசதியும் அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லம் இருக்குது. அங்கே இந்த ஓட்டேரி பகுதியில் அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா
நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதி. ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன அவலனுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து காற்று வசதி இருக்காது. அவங்களும் ரோட்டில் இருக்கும். வெளியில் வந்து ஒரு காற்று ஓட்டமாக இருக்கு நிற்க முடியாது. காற்று ஓட்டமாக நின்னா போலீஸ் வரும், ஏன்டா வெளில நிற்கிறேன்னு கேட்கும், உள்ளே போடான்னு. இது போல் அவங்க எழுந்தா நடந்தா உட்காந்தா படுத்தா பிரச்சனையோடு வாழணுன்ற போல் ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் அவங்க இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, பொருளாதாரத்தில் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வந்து கொடுத்தாச்சு. இது முழுமையாக செயல்படுத்துனீங்கன்னா செயல்படுத்தவே இல்லை. செயல்படுத்தாத வரைக்கும் இப்போ என்ன போல் 1000 பேர் கத்தின்னு தான் இருப்பான். நாங்களும் வந்து இப்போ நான் தான் கத்துறேன்றதில்ல, எனக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் கத்திருப்பாங்க, அது நான் கத்துறேன், எனக்கு அப்புறம் வந்து ஒரு கோடி பேர் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்க முழுமையான வந்து செயல் திட்டம் இல்லாத, இவங்களுக்கு சட்ட திட்டங்கள் வந்து இவங்களே மீறுவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இவங்களுக்கு செயல் திட்டம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. இந்த மக்களுக்கான செயல் திட்டங்கள் அப்படி இருந்தாலும் மனசு இல்லை. இதுவரை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து வந்திருக்கீங்க. அது தொடர்வதற்கான காரணம் என்ன? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து கடந்த தேர்தல்கள்லாம் நீங்கள் செயல்பட்டீங்க. அது தொடர்வதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறீங்க? இல்லை, நாங்கள் அதிமுகவை ஏன் ஆதரிக்கிறீங்கன்னா, அதிமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சமூக மக்களுக்கு, ஏன்னா எங்கள் தலைவர் சபாநாயகராக இருக்காங்க, தற்காலிக சபாநாயகராக இருக்கணும், அந்த துணிச்சல் வேணும். அவங்க வந்து ஒரு பிராமணாக இருக்கிறவங்க, ஒரு உயர் ஜாதி வகுப்பை சார்ந்தவங்க வந்து ஒரு இந்த நம்ம வாயில் சொல்லக்கூடாது, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்து ஒரு பதவி பிரமாணம் பண்ணணுன்றது பெரிய விஷயம். அப்போது இந்த முன்னுரிமை வழங்காதது தான் நம்மளுக்கு. அதனால் நாங்கள் என்னடான்னா, என்னை வந்து ஒருத்தன் கொல்லப்புறமாக வந்து எச்சல் எடுக்க சொல்கிறத விட எனக்கு வந்து பந்தியில் உட்கார வைக்கிறாங்க பார்த்தியா, அவனுக்கு நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற கான்செப்டில் தான் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆதரிச்சு வரோம். இப்போ அடுத்த, அதாவது 2026 எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்? இப்போ விஜய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, விஜய் கட்சி. ஆனால் விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணார்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 3 விதமான அந்த ஓட்டு இருக்குது. ஒன்று சி கிரேட் ஓட்டு, இன்னொன்று பி கிரேட் ஓட்டு, இன்னொன்று ஏ கிரேட் ஓட்டு. ஏ கிரேட் ஓட்டுலாம் வந்து எப்படியோ வந்து பிஜேபி சைடு தான் போகும், அது மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க எதுலேயும் ஒடுக்கப்படல. அவங்களுடைய மேலோங்கிய விஷயம் என்னென்னா சனாதனம், ஜாதி அமைப்பு, அந்த கான்செப்டில் அவங்க இருப்பாங்க. அதனால் ஏ கிரேட் ஓட்டு அவங்களுக்கு போய்டும். பி கிரேட் ஓட்டு என்னென்னா ஜாதியை கையில் பிடிச்சின்னு சுற்றுறவங்க, நான் தான் ஜாதி, நான் தான் ஆண்டவன், நான் தான் பேண்டவன் சொல்லிட்டு சுற்றுறவங்க, அவங்க பி கிரேட் ஓட்டு. சி கிரேட் ஓட்டு என்னன்னா அவங்க எப்பயுமே வந்து இன்னொருத்தர் ஹீரோவாக பார்த்தா பழகும், எதில் இருக்கிறவங்க தான் ஹீரோவாக பார்த்து பழகும். உள்ளுக்குள்ளே ஒருத்தன் வருவான், இல்லை இந்த காமன் மேன்லேருந்து ஒருத்தன் வந்து ஹீரோவாக செயற்கரிய செயலெல்லாம் செய்து இந்த மக்களுக்கு சேவை செய்து அவனுடைய வாழ்நாளையே குறைச்சின்னு இருப்பான். அவனை ஹீரோவாக பார்க்காதுங்க. இந்த சினிமா மூலமாக வரவங்களை பார்த்து இவங்க ஏமாந்து போயிடுவாங்க, சினிமாவில் செய்யறாப்புல. அப்போது சி கிரேட் ஓட்டு எங்கடா போகணும்னா விஜய்க்கு தான் போகும். யார் வந்து சினிமாத்துவமான ஒரு இடத்துல வராங்களோ அந்த சி கிரேட் ஓட்டு அவங்க பிரிப்பாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் அப்படி போக போகுது. ஆமாம். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக மக்களுக்கு தமிழன் தொலைக்காட்சி மூலம் தந்தமைக்கு எங்களது மனம் கடிந்த நன்றி தெரிவித்து இவ்வளோ நேரம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கு தமிழ் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் ஜெய்வி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.